Thank you.
இறைவனை வழிபாட்டு பண்ணுகிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பாடலாசிரியர் 16வது திருப்பாடல் 11வது வசனத்திலே, ஆண்டவரே உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலது பக்கத்தில் எனக்கு எப்போது பெயரை போன்று என்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் அனுபவித்து போகிறோம். இந்த வார்த்தையை நம்மதாக போகிறது. ஆண்டவர் முன்னிலையில் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, இங்குதான் எப்போதும் பெயரிட்டோம். அந்த நிறைவான மகிழ்ச்சி பேரின்பத்தை அனுபவிக்க நாம் தயாராகும். அதற்கு ஏற்றவாறு நம்மை தயாரிப்போம். கரங்களை குறித்து நல்ல நேராக நின்று சத்தமாக ஜெபம் சொல்வதற்கு தயாராகும், சந்தோஷமாக பாடுவதற்கு தயாராகும். அப்படி தயாராகிற போது நிறைவான மகிழ்ச்சியை இந்த திருப்பிடத்திலிருந்து அனுபவிக்க முடிகிறது. எப்போதும் மாறாத பேரின்பத்தை நாம் கண்டு அந்த பேரின்பத்திலே நிலைத்திருக்க முடிகிறது. அந்த அனுபவம் உயிர்க்கு ஆண்டவர் தருகிறார். அதற்காக நம்மே சிறந்த முறையில் தயாரித்து அனுபவத்திலே வெற்றி பெறுவோம். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது வெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அழுதுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அழுவாராக. ஆண்டவரே, எல்லாம் இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவாக கேட்டவர். வியத்த முறையில் எங்களை படைத்ததென்றும் அதில் வியத்த முறையில் எங்களை மீட்டதென்றும் நினைவோர் மக்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசையை நிறைவாக பொழிந்தது. ஏனெனில் நிலத்தை பலப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மை தரவும் இத்தண்ணீரை படைத்தேன். உமது இரக்கத்திற்கு அணியாகவும் இத்தண்ணீரை அமைத்தேன். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலை அகற்றினேன். பாலைநிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தேன். அதன் வழியாக மனித இனத்தோடு இது செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தேன். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா திருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி உள்ள செய்கிறார். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கொண்டாடுவோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளர்ப்பெற அது உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கிற எலிசாமொழியால் கற்பித்தேன். ஒரு படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிவர்த்தத்துக்கு புனிதப்படுத்தீர்கள். ஆண்டவரை உங்களை தாழ்மையாக வேண்டுகிறோம். உப்பு கலந்த இத்தண்ணீர் வெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் காவலனைக்கு தோல்வியச் செய்கிறார். உன் தூயாகி அன்பரிருந்து எங்களை இடையராக காத்திருவாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த நற்கனை கொண்டாடும் வழியாக அவர் நம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. Yeah.
மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நீர் தோன்றுகின்றேன். நீர் வழங்கிய அருளை பெறுகின்றேன். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதை, தூயாவியானால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதை, இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதை நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ளச் செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உருவமாய் இருந்து அனைவரோடும் அன்பு பாராட்டி சமத்துவம், சகோதரத்துவம், பொது உடைமை போன்ற தத்துவங்களை அறிவுறுத்தும் திருத்துதர் லூக்காவின் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திற்கு செவிமடுத்து நாம் வாழ்வில் கடைபிடிப்போம். முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 35 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்துதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை உறுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உணர்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலவுலகளை அல்லது வீடுகளை
இரண்டாம் வாசகம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 6. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மேசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றோரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளையிடம் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடைகிறது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாக இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீரால் இரத்தத்தால் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தால் வந்தவர் என தூய ஆவியால் சான்று பகர்கிறார். தூய ஆவியாலே உண்மை. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 31 முடிய. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளை விழாவை அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவரை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை இட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவரோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு,
ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினான், ஆனால் நமக்கு வேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களை இயேசு தாம் சீடர்கள் முன்னில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாக மெசியா என நீங்கள் நம்புவதற்காக நம்பி அவர் பெயரால் வாழ்விடுவதற்குமாக இந்நூலில் உள்ளதை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் நல்வாழ்வு. படிப்புரைகளை பாடங்களை கற்றுத்தருகிறது. கோமா அவரை பற்றி நாம் வாசித்து கேட்டோம். கோமாவை பார்க்கிற போது நமக்குள்ளே 2 பாடல்கள் நாம் அருமையாக கற்றுக்கொள்ள முடிகிறது. விசுவாசம் என்பது நமக்கு பெருமாள் இல்லை. என்ன தலையில் எண்ணம் அதில் விசுவாசம் இருக்கிறது. மனதில் இதயத்தில் அந்த விசுவாசம் என்று சொன்னால், நம்பிக்கை என்று சொன்னால் அந்த விசுவாசம் பலன் கொடுக்கிறது. கத்தோலிக்கர்கள் பெரும்பாலும் இந்த எண்ணத்தளவில் விசுவாசம் என்பது மனதளவில் நடந்து வர வேண்டும். கோமாவிற்கு முதலில் என்ன மனதிலே ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் மனதளவில் இதயத்திற்குள்ளே அந்த விசுவாசத்துக்கு நபராக மாறுவதை தான் நாம் பார்க்கிறோம். அவர் சந்தேகம் கொண்டார் என்பதல்ல, அந்த சந்தேகத்தில்தான் அவர் தெளிவுபடுகிறார். ஆகவே எண்ணத்தளவில் எல்லோரும் விசுவாசம் இருக்கிறது. நாம் படிக்கிறோம், கற்பிக்கிறோம், கடவுள் நல்லவரை அறிவிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம், விசுவாசம் பிரமாணம் சத்தமாக பாடுகிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மனதளவில் என் இதய மனதில் அந்த விசுவாசம் உள்ளே குடி போக வேண்டும். அது வெற்றி. அதுதான் அந்த விசுவாசத்திற்கே வெற்றி. ஒரு வித்தை காட்டுகிறவர் கயிறு மேலே கட்டி அது வித்தை காட்டிக் கொண்டிருந்தார். முதலில் சொன்னார், ஒரு சைக்கிள் தாங்க, நான் அதில் மேலே போகிறேன், இந்த கயிறில் போகிறேன்னு சொன்னான். நான் போயிட்டு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் போயிடலாம் நீங்கள் எல்லாம் கட்டினாங்க. சைக்கிள் கொடுத்தாங்க. அவர் அழகாக அருமையாக அந்த கைக்குள்ளே போயிட்டார். 2வது, ஒரு குழந்தையை தாங்க, அந்த குழந்தைய நான் அப்படியே நடந்து அழகாக கொண்டு வருவேன். நம்பிக்கை இருக்கான்னு கேட்டார். நம்பிக்கை இருக்கு, நீங்கள் போயிடலாம். குழந்தையை தாங்க. யாருமே கொடுக்கல. நமக்கு இந்த நம்பிக்கை என்பது என்ன மனதில் இருப்பது தவறில்லை. ஆனால் அதை தாண்டி நமக்கு மனதளவில் இருக்கிற விசுவாசம் என்பது ரொம்ப சிறப்பாக பாருங்கள். கோமா அவர் அந்த எண்ணத்திலிருந்து மனதில் கடந்து போகிற சொல்றார். பாருங்கள், யோவான் நற்செய்தி 20 அதிகாரம் 28 சொல்கிறார், நீரே ஆண்டவர், நீரே கடவுள். பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கடவுளேன்னு சொல்லி சொன்ன ஒரே ஒரு நபர் கோமா. அவர் தான் கடவுளே சொல்றார். இயேசு கிறிஸ்துவை கடவுளே சொன்ன ஒரே ஒரு நபர் கோமா தான். ஆகவே என்ன தலையில் இருந்த அந்த விசுவாசம் மனதுக்கு போகிறது, இதயத்துக்கு போகிறது. இதயத்துக்கு போன காரணமாக இயேசுக்கால் வாழ்வே கொடுக்க வேண்டும் வருகிறது. அதான் விசுவாசம். நாம் பார்க்கிறோம், விசுவாசம் என்பது என்ன? இந்த வாசல் யோவான் சொல்கிறார், கடவுளுக்கு பிறந்தவர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள், இயேசுவே மெசியா என்று அவர்கள் விசுவாசம் கொள்கிறார்கள். யோவான் நற்செய்தி 20 அதிகாரம் 30 சொல்கிறது, இந்த நூலில் இயேசு கிறிஸ்து பல அடையாளங்கள் செய்தார். அதில் எல்லாம் எழுதப்பட்டு சொல்லியிருக்கிறதா? அல்ல ஒரு சில எழுதப்பட்டு. எதுக்கு ஒரு சில எழுதப்பட்டிருக்கு? நீங்க நம்ப மாட்டீங்க. யோவான் 20:30 சொல்லி பாருங்க. யோவான் 20:30 சொல்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்பி நிலைவாழ்வு பெறவே. ஏன்னா நம்பிக்கை இல்லாத ஆளுநர் ஒருத்தர் நம்ப மாட்டான். அதற்காக ஒரு சில மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கைக்கு அவரே நிலைவாழ்வு பெறவே என்று அறிவிப்பதற்காக, நம்புவதற்காக ஒரு சில அடையாளங்கள். நம்பிக்கை என்பது என்ன என்று சொல்லி இப்ரேயர் 11:1 நமக்கு அழகாக சொல்கிறது. நம்பிக்கை என்பது என்ன? நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாத பற்றிய உண்மையற்ற நிலை. ஆக
ஆகவே என்ன தலைவில் எல்லோருக்கும் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசம் இதயத்திற்குள் போக வேண்டும், மனதிற்குள் செல்ல வேண்டும். அப்படி செல்கிற போது அந்த விசுவாசம் அதிக பலனை கொடுக்கிறது. அந்த விசுவாசம் எப்படி கொண்டு போகிறது? கடவுள் கையில் நம்மை கொடுக்கிற அளவுக்கு மாற்றுகிறது. அதாவது ஆபிரகாம் விசுவாச தந்தை அழைக்கப்படுகிறார். கடவுள் கையில் முழுமையாக கொடுக்கிறது. வேற திட்டமும் கிடையாது, வேற எண்ணமும் கிடையாது, வேற ஆசையும் கிடையாது, எல்லாமே நீ அந்த அளவுக்கு விசுவாசம் கடந்து செல்ல வேண்டும். அந்த கோபம் நமக்கு கற்றுக்கிறார். இரண்டாவது பாருங்க, நாம் எல்லோருமே உயிர் தாண்டலை ஆசிரியர் ஆண்டவராக பார்க்கிறோம். இயேசு உயிர் தெளிவிட்டார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிற போது பல மக்காட்டுகளை கேட்கிறீர்கள். அவரை ஒரு ஆசிரியர் கடவுளாக பார்க்கிறோம், ஆசிரியர் தெய்வமாக பார்க்கிறோம். பின்னகத்திலிருந்து இறங்கி வந்து ஆசிரியர் கொடுக்கிற புதுமை செய்கிற அறுவடையாளர்கள் செய்கிற ஆண்டவராக பார்க்கிறோம். கோபம் அவரை காயப்பட்ட கடவுளாக பார்க்கிறார். அந்த அந்த வடுக்கில் இருக்கிறதை அதை பார்த்து ஆசைப்படுகிறார். அவர் அந்த விழாவை கையிட வேண்டும், காயங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாரே, அந்த அர்த்தம் என்ன? இயேசுவை ஒரு ஆசீர்வதிக்கிற மகிமை நிறைந்த ஆண்டவராக, பிரகாசத்துக்கு ஆண்டவராக மாறான அந்த துன்பத்தை, இயேசுவின் துன்பத்தை பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறார். அதான் முக்கியமாக இருக்கிறது. நாம் பல அதிசயங்களை அவர்கள் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவனாக இருந்தால் என்று சொன்னால் ஏமாற்றலாம். ஆனால் அவர் அந்த காயத்தை தான் பார்க்க ஆசைப்படுகிறார். இயேசுவிடம் அந்த காயத்தை தான் பார்க்க ஆசைப்படுகிறார். அந்த அதைத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், துன்பம் அந்த காயம்தான், இயேசுவின் காயம்தான் இந்த இறை மாட்சிக்கு அவரை உட்படுத்தியது. இந்த வடுக்கள் தான் அவரை மிகவே உயர்ந்தவனாக வெளிக்காட்டியது. அப்படி அந்த காயத்தை பார்க்க, அந்த புண்களை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் என்று பார்க்கிறார். துன்பம் அதுதான் இறைவன் பக்கமாக நம்மை அதிகமாக சேர்க்கிறது. ஆசிரியல்ல, துன்பமும் பாடும் காயமும் தான் நம்மை அதிகமாக சேர்க்கிறது. நாம் அதிகமாக கூட்ட வருவதை காரணம் என்ன? கஷ்டம் இல்லை என்று சொன்னால் கடவுளே இல்லை. ஒரு சிலர் கஷ்டம் இல்லை என்று சொன்னால் கடவுளே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை உணர்ந்துதான் சொல்கிறார், கஷ்டம், இந்த வடு, புண்கள், காயங்கள், வேதனைகள், இதுதான் எனக்கு தேவை. அந்த இயேசுவை தான் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். அந்த இயேசு தான் எனக்கு வேண்டும். ஏனென்றால் அந்த இயேசு தான், அதுதான் உண்மை. அதன் வழியாக நான் மாட்சியடை விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த காயத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன். தூய அந்தோனியார் வாழ்க்கையில் சொல்வார்கள், அந்தோனியார் அவர் வாழ்க்கைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை அழகை சாத்தான் இயேசு கிறிஸ்துவை போல வேடமிட்டு அவரை சந்திக்க ஆசைப்படுகிறது. அப்போது சாத்தான் அந்தோனியாருக்கு சொல்கிறது, அந்தோனி, உனக்கு இவ்வளவு கடுத்தமை தேவையா? எல்லாம் வயசானவர் பார்த்துக்கலாமா? சபை உரிமையாளர் புத்தகத்தை சுட்டிக்காட்டி சொல்கிறது. சாத்தான் சபை உரிமையாளர் புத்தகத்தை சுட்டிக்காட்டி சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு. நீ இப்பையா இவ்வளவு வேதனை, இவ்வளவு கடுத்தவன், இவ்வளவு ஜபம், இவ்வளவு ஏன் விசுவாசம், இது இப்ப தேவையில்லை, இந்த வயசுல தேவையில்லையே, வயசான காலத்தில் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அழகை இயேசுவின் இடத்தில் அந்தோனியார் கேட்கும். இப்போ அந்தோனியார் கண்டுபிடிச்சு கேட்கிறார், சாத்தானே ஓடி போயிரு, காயங்க, நீ இயேசுக்கு சொன்னா அந்த காயங்க, அந்த வடைங்க, அந்த புண்களிங்க, அதை காட்டு. நீ இயேசுக்கு சொன்னா அந்த புண்களை காட்டு, இயேசுக்கு புண்கள் அதை காட்டு அப்படின்னு சொன்னோடனே சாத்தான் ஓடிவிட்டதாக வரலாறு சொல்கிறது. அவரும் அந்தோனியாருமே இந்த காயப்பட்ட இயேசுவோடு தொடர்பு இருந்ததான் இந்த கதை, இந்த வரலாறு சுட்டிக்காட்டு. ஆகவே காயப்பட்ட இயேசுவோடு தொடர்பு இருக்க வேண்டும், வடுநிறைந்த இயேசுவோடு தொடர்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் துன்பம், அந்த துன்பம் தான் இன்னும் நெருக்கமாக கடவுளோடு வர வைக்கிறது. அந்த துன்பம் தான் கடவுளை பற்றி நினைக்க வைக்கிறது. அந்த காயம்தான் இயேசு எனக்கு தஞ்சம் என்று சொல்ல வைக்கிறது. அந்த காயம்தான் இயேசு எனக்கு எல்லாமே என்று சொல்லி அந்த நினைப்பை தருகிறது. காயம் என்று சொன்னால் கடவுள் மறந்து போகிறார். ஆகவே அதை உணர்ந்துதான் அவர் அழகாக சிறப்பாக அந்த புண்களை, அந்த வடுக்களை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டார். உண்மையிலே முதல் மாசத்தை பார்க்கிற போது கிறிஸ்தவர்கள் போதித்த அந்த போதனையை தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இவ்வாறு கடைபிடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதல் மாசம் படிக்க சுவாரஸ்யம். அன்பியங்களிலே அது உறவாடங்கள் என்பதற்காகத்தான் அந்த அன்பியத்தை ஏற்படுத்தப்பட்டது. முதல் வாசகத்தில் வருவதுதான் அன்பியம், அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அவர்கள் பலவற்றிலே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். பல காரியங்களை நாம் எடுத்துக்காட்ட பார்க்கிறோம். முதலில் பார்க்கிற போது தெரிசுவதை
இருக்கிறார்கள், அப்பம் பிடுவதில் இருக்கிறார்கள், நட்புறவில் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கு எல்லாமே எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது? எல்லாமே எல்லாமே பொதுவாக வைத்திருந்தார்கள். எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்தார்கள். நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், 6 ரூபாய் வச்சுருவாங்க. நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கணும் வச்சுருவாங்க. 1000 ரூபாய் தேவைப்படுறது 1000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுறது அப்படிதான் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய முன்மாதிரி அவர்கள் காட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தொடக்கதாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எப்போது உயிர்த்த ஆண்டவர் சந்தித்த பிறகு அந்த உயிர்த்த ஆண்டவரின் மாதிரி பின்பற்றுவர்களாக அவர் செயல்பட்டிருக்கிறார்கள். அதிலே கடைசி இறை வேண்டலில் அவர் நினைத்திருந்தார்கள் என்று நாம் தியானிப்போம். இந்த வருடம் இறை வேண்டல் ஆண்டு. இந்த வருடம் இறை வேண்டல் ஆண்டு. நல்லா ஜெபிக்க சொல்கிறாங்க. நல்லா ஜெபிக்க கத்தோலிக்க கிறிஸ்டியன் நடக்கிறது. இறை வேண்டல் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. ஆக நல்லா ஜெபிக்கணும். இறை வேண்டலில் நிலைத்திருந்தார்கள். அந்த 2வது வார்த்தை கூட முக்கியமான இறை வேண்டலே ஒரு நாள் ஜெபிக்கிறது, அடுத்த நாள் ஜெபிக்காமல் இருக்கிறது. ஒரு நாள் போய் சாப்பிடுகிறது, அடுத்த இருக்கிறது. நீங்க ஆரம்பிச்சோம் நாங்கள் இப்போ பார்த்தா கேள்விக்குறி அல்லது உயிருக்கு சேர்க்க ஆரம்பிக்கலாம் அல்லது விட்டிருக்கலாம். அந்த இறை வேண்டலில் எப்போதும் நிலைத்திருக்கிற அந்த பங்கை நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். திருக்குறள்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இப்படியே இறைவேண்டலிலே நிலைத்திருக்கிறார்கள். இறைவேண்டல் எல்லா நேரத்திலும் கை கொடுத்திருக்கிறது. ஆபிரகாம் நீங்கள் அமெரிக்க அதிபராக நேரத்திலே அங்கு உள்நாட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கற்பின மக்களுக்கு வெள்ளையின மக்களுக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர் கற்பின மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு இரவிலே ஏறக்குறைய மணி 11 மணி இருக்கும். அவருடைய நண்பர் பார்த்து வருகிறார். ஆபிரகாமுடைய நண்பர் பார்த்து வருகிறார். அறை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பேச்சு கேட்கிறது. பேச்சு கேட்கிறது. யாரோ ஒரு உள்ள பேசியிருக்காரு போல நினைச்சிட்டு இருக்காரு. ஆபிரகாமோட வேற யாரும் பேசுறது நினைச்சிட்டு இருக்காரு. பார்ப்பது நண்பர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் பேசுறது கேட்டு சத்தம் மெதுவாக கேட்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கதை திறக்க உள்ள சாமி துவார வழியா பார்க்குறா. அங்கே ஆபிரகாம் வளர்ந்தால் கிடைக்குது. ஜோமணி எதுக்காக? இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை மாறணும், இந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் இறைவேண்டலில் நினைக்கிறதை நான் பார்க்கிறோம். அதிபராக என்ற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கு இந்த இறைவேண்டலில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் சிறப்பாக மாறுகிறது. நம் வாழ்வில் பலவிதமான சாதனைகளை அற்புதங்களை நிகழ்கிறது. நாம் இந்த 3 பாடங்கள் மிக சிறப்பாக படிக்கிறோம். மாஸ்டர் காலம் 2ஆம் நிலையிலே முதல் பாடம் என்ன? நாம் இந்த பள்ளிக்கூடமாக போயிருக்கோம். முதல் பாடம் என்ன? நான் கேட்பேன் தெரியுங்களா? நீங்கள் கேட்ட ஒரு சில பையன் ஸ்கூலில் போவான், டீச்சர் ஹோம்ஒர்க் கேட்பாலும் தெரியும். கேட்டோட நெஞ்சிட்டு என்ன செய்வோம்? தலைவர் நீ கேட்பீங்க தெரியும். அப்படியே தலைவர் நாங்கள் பார்த்தா டீச்சரா கொஞ்சம் அசாரம் பெஞ்சுமலை யாரும் டான்ஸ் ஆகிருப்பான். இப்படி அப்போ அப்படிப்பட்ட முதல் பாடம் கொடுத்தோம் சொல்லுங்க. விசுவாசம் எண்ணத்தளவில் இருப்பது மனதளவில் செல்ல வேண்டும். எண்ணத்திலிருந்து இதயத்திற்கு அந்த விசுவாசம் ஊடுருவி பண்ண வேண்டும். 2வது காயத்தில் கதிரணும். காயப்பட்ட இயேசுவை பார்த்து போக ஆசைப்பட்டார். துன்பத்தின் வழியாக தான் இறையோடு இருக்க முடியும். அந்த காயப்பட்ட இயேசுவை தான் பார்க்கலாம். இன்னக மாற்றி ஆசிரியருக்கு இயேசு அல்ல, காயப்பட்ட இயேசு தான் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு காயம் வேணும், துன்ப வேணும் என்ற அடையாளமாக எதுக்கு அவரோடு நெருக்கமாக போகிறது. 3வது இறைவேண்டலின் ஆண்டு. நல்ல ஜெபிக்கு கற்றுக்கொள்ளலாம். இறைவேண்டலில் நிலைத்திருக்கலாம். பல்வேறு விதமான சூழ்நிலை வரலாம். எல்லாம் உண்டா? அதிபரே எடுத்துக்காட்டாக சொல்றேன். அப்போ எவ்வளோ பெரிய வேலை இருக்கும், எவ்வளோ உத்தரவுகள், எவ்வளோ சிக்கல்கள். ஆனால் அவர் நம்பியதெல்லாம் கடவுளை தான். கடவுள் தான். நாம் வேலை செய்கிறோம், ஜெபித்துக்கிட்டு நாம் வேலை செய்யறதுனா அந்த வேலை செய்ய எத்தனை இருப்பார்கள்? நம்ம ஜோம் பண்ணிட்டு வேலை செஞ்சோம்னா நாங்கள் எத்தனை பேர் நம்ம கூட இருப்பாங்க? கடவுள் நம்மோட இருப்பாங்க. நம்ம இருக்கும் 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை என்ன வச்சு நீங்கள் நிறைய நிறைய வேலைன்னு சொல்லி ஜெபிக்க மறந்துருக்காங்க. நம்ம கடவுள்
வீட்டில் எனக்கு வரிசை யாருமே இல்லையே, நான் மட்டும் தான் கஷ்டப்படுவேன். ஒரே பணம் ஜெபம் மட்டும் பண்ணாரு, நம்ம வராது, இந்த வார்த்தை வராது. கடவுள் அங்கே செய்கிற வேண்டியவே நம்ம செய்யும். அதனால சிறப்பாக செய்வேன் கேட்டுக்கிறேன். நமக்கு இறைவேண்டிய நாளிலே நிறைய விதத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு தனியாக ஜெபம் பண்ணலாம், சுருவா ஜெபம் பண்ணலாம், குடும்ப ஜெபம், அன்பிட்டு போகிறது, ஆடல் பாடி ஜெபம், இறைவார்த்தை வாசிக்கலாம், மன்றாட்டுகள் நம்ம விவிலியத்தின் அடிப்படையில் மன்றாட்டுலாம், தனிப்பட்ட மன்றாட்டுகள் அதெல்லாம் வளரலாம். இந்த இறைவனுக்கு நாட்டிலே அஞ்சத்துக்கு குறைஞ்சி அனுப்பிக்கும் போது அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடக்கூடாது. ஒரு இடத்துல இவன் அந்த இடத்துல உட்காருவா, உட்கார்ந்து தொடர்ச்சி போயிடுவா, அப்படி இருக்கக்கூடாது. போய் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், நல்ல பங்கெடுப்பு, பேசி எவ்வளோ அர்த்தம் செய்தால் ஆயிரத்துக்கு அடிக்கிறது. மன்றாட்டு சொந்தமாக சொல்றது, ரெண்டு மன்றாட்டு வேண்டுதல் மன்றாட்டு, அது சொந்தமாக ரெண்டு வரையும் சொல்றது, தெரியலையோ வந்ததை ஆயிரத்தில் சொல்லிட்டு வருது. இதெல்லாம் சிறப்பாக இருக்கு. நம்மை இறைவனோடு இணைக்கிறது. இன்னும் ஜெபிக்கிறதுக்கான ஆற்றுகள் ஜெபிக்கும் போது முதல்ல தவறு வருது, அதன் பிறகு நம்மை நாம் திருத்திக் கொள்ளலாம், பொது படிப்புகளை கற்றுக்கொள்ளலாம். அதையெல்லாம் இந்த இறைவனில் நாம் செய்து நாம் இறைவனில் செய்யக்கூடிய மக்களாக வளர்வோம். இறைவன் அந்த விரைவாக ஆசீர்வாதமாக நாமே எழுந்து சத்தமாக நம்முடைய நம்பிக்கையை ஆடுவோம். கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நாங்கள்
அவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் பொது தேர்வு எழுதிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். எதுக்காக நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, அமைதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படி தெரிஞ்சுதான் அவர் சொல்றார். மனித வாழ்விலே உடனடியாக அமைதி இழந்து போகிறோம், சந்தோஷம் இழந்து போகிறோம், நிம்மதி இல்லை. அதை உணர்ந்து தான் அவர் என்ன சொல்றார், 19ஆம் வசனத்தில் 31 இவ்வளோதான் வசனம். அதுக்குள்ள அவர் 3 முறை சொல்லிட்டார், உங்களுக்கு அமைதி கொடுத்தாங்க. ஏன்னா கடவுள் தெரியும், நிம்மதி இல்லாமல் தனிப்பட்டவர்கள் பாவ வாழ்க்கை நிம்மதி இல்லை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நோய் பிரச்சனை நிம்மதி இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அமைதி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. கண்ணில் போடுங்க, கடன் போயிங்க, நீங்கள் இழந்து போன அமைதி ஆண்டவரே காரணம் கேளுங்க. இயேசு என்கிட்ட நிம்மதி இல்லை, என் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, தொழிலில் நிம்மதி இல்லை, ஒரே பிரச்சனை, ஒரே அங்கிலாக்கு வேதனை, அழுகு, கண்ணீர், துயரம், இவையெல்லாம் வந்து ஆண்டவரே என் நிம்மதி தாங்க, இயேசுவை கூடுங்க. உங்கள் பக்கத்தில் வந்து அவர் உங்களை தொட்டு உங்களுக்கு அமைதி உரித்தாங்க. உங்கள் பேரை சொல்லி மகளே உனக்கு அமைதி உரித்தாங்க, மகனே உனக்கு அமைதி உரித்தாங்க என்று சொல்லி அவர் சொல்வதை கேளுங்க. உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய அழுகை, உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவருக்கு தெரிகிறது. அங்கு மட்டும் அமைதி கொடுக்கவில்லை, உங்களுக்கு அமைதி தருகிறார். நற்செய்தி வாசல் மட்டும் அமைதி அருளவில்லை ஆண்டவர். இதோ ஆண்டவர் நம்பிக்கையோடு தேடி இருக்கிறீர்கள், உங்களுக்கு அமைதி தருகிறார், நிம்மதி தருகிறார். நீ தேடும் நிம்மதி நான் தருகிறேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார்.
ஆண்டவர் சந்தோஷம் கொடுத்ததற்காக, நிம்மதி கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஏசு எனக்கு நிம்மதி கொடுத்துட்டீங்க, ஏசு எனக்கு சந்தோஷம் கொடுத்துட்டீங்க, எனக்கு அமைதி கொடுத்துட்டீங்க. ரொம்ப வேதனையாக வந்தேன், துயரமாக வந்தேன், கலக்கமாக வந்தேன், என்ன நடக்குமோ ஏதாகுமோன்னு சொல்லி வந்தேன், பயத்தோடு என் நிம்மதி கொடுத்தீங்க இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அமைதி ஆண்டவரே, நாங்கள் தேடுகிற அமைதியை அளிப்பதற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து அமைதியோடு, நிம்மதியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி புரிகிறார். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தில் நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வானை திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்கலாம் மன்றாடுங்கள். புதுப்பிறப்படைந்த உமக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மையே வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதால் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றுமுள்ள பேச்சினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராவே. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாவின் சிறப்பான காலத்தில் உம்மை இறுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாம். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவை மெய்யால பலியில் முற்கால பலியை நிறைவேறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருடன் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தரனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி
புகழ்ந்து வாழி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. அவனுடைய ஆவியை பொழிந்து நீ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வழங்குகிறோம். இவ்வாறு ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இதை மாறுவர். அவர் பாடுபட உடம்பெனில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கோரிய நாள் அனைவரும் இதிலிருந்து பெற்று ஒன்றுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்கள் இரவில் கருதுவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடு நீங்களே தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவுறுங்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்கிறது. மேலும் உயிர்த்தெழுந்தோருடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் வேதனை இரக்கத்தோடு நினைவுறுந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலின் மகன் அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியங்களை எங்கள் அற்புத கல்வியின் அரசை தூயலோ தந்தை அவருடைய கணவரான இந்த யோசிப்பு எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூர்கள் இவ்வுலகில் பொறுத்தவராக இருந்தோம் ஆகிய புனித அனைவரோடு நாம் நிலைப்பாடில் பங்குகள் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திருக்கும் வரவழிட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் தேர்ந்தெடுத்து உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். பக்கம் 55.
நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்றி கூறுவோம். வாழ்வளிக்கும் கடவுளே, எங்கள் இறைவா, எங்கள் ஒவ்வொரு செல்வங்களும் அனைத்து வசனத்தின் கருத்து பாதுகாத்து பலப்படுத்தும் இறைவா, உமக்கு நன்றி. நன்றி நன்றி நல்ல தேவனே, தினம் ஒரு திருப்பலியை தந்து அப்பம் ரசம் வழியாக உமது திருமுதலையும் திரு ரத்தத்தையும் ஆன்ம உணவாக எமக்களித்த இறைவா, உமக்கு நன்றி. அன்பின் இறைவா, எங்கள் ஆன்மாவை பாதுகாத்து தூய பாதையில் வழிநடத்திச் செல்ல நல்ல அருள் சகோதரிகளையும் கல்விப்பணி மற்றும் மருத்துவ பணியாற்றும் நல்ல அருள் சகோதரிகளை எமக்கு அளித்த இறைவா, உமக்கு நன்றி. புதியதே உருவாக இறைவனை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பு இயேசப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணீர் கனிவோட காத்து வாழ்வீங்க. நன்றி இயேசப்பா. எங்களுக்கு பரவ செழித்தொங்க செய்திருக்கீங்க. நன்றி இயேசப்பா. எங்களோட எங்க பார்க்க ஒவ்வொரு நாளும் புது திட்டங்களா வளர்ச்சியை நோக்கி வழிநடத்தி வாருங்க. ரொம்ப நன்றி இயேசப்பா. எங்களை பாதுகாக்க எங்கள் ஊரில் பல திட்டங்களை செயல்படுத்தி வளர்ச்சியை பெற உங்க அன்பு அன்னையை எங்களுக்கு பாதுகாப்பியாய் தந்திருக்கீங்க. நன்றி இயேசப்பா. நன்மையை பேரில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு இயேசப்பா, உன் அன்பு அன்னைக்கு வணக்கம் மகிமை செலுத்த புதிய தேர் அமைய ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசப்பா. அந்த உருவாக்க பணி நிறைவாக நடப்பத உதவி செய்ய இயேசப்பா. அதற்கு தேவையான பொருளாதார உதவி தாராள வழி கொண்டவர்களிடமிருந்து நாங்கள் பெற உதவி செய்ய இயேசப்பா. தெய்வீக அளவுடனும் உறுதியுடனும் அன்னையின் தேர் உருவாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அதை உருவாக்கும் பணியாளர்களுக்கு உடல் உள்ள மகிழ்ச்சியை கொடுக்க இயேசப்பா. தேர் உருவாக்கும் பணியை வழி நடத்தும் ஊர் நிர்வாகத்தினரையும் நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. எங்கள் ஊரில் அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் உன் சித்தப்படி செயல்படுத்தி வரும் என் பங்கு தந்தையை விரைவாக ஆசீர்வதிங்க இயேசப்பா. அழைத்து தரும் அதிசய ஆரோக்கிய அன்னையின் பேர் எங்கள் ஊர் வீதிகளில் உள்ளவருக்கு எங்களை ஆசீர்வதிக்க உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசப்பா. ஆமென். 7/4/2024 இன்று பாஸ்கா 2ஆம் ஞாயிறு இடையிறக்கின்றன. இந்த வாரம் முழுவதும் மிக அருமையாக சிறப்பு செய்த புனித ஆரோக்கிய அன்னை எங்கள்
என்று கைகட்டி இதை பாராட்டி அந்தோனியா இங்கே சிறப்பு செய்கிறார்கள். திங்கள் அருள்ராஜ், அனிஸ்தா, செவ்வாய் ரியோனா செல்வப்பிரகாசி, புதன் செல்வப்பிரகாசி வின்சன், வியாழன் கவிதா திரேசா, வெள்ளி திரேசா கவிதா, சனி அனிஸ்தா அருள்ராஜ், ஞாயிறு செல்வப்பிரகாசி அந்தோனிராஜ். அன்புக்குள்ளே சுழல் பாதையிலே மிக சிறப்பாக நடித்த நம்முடைய நாடக கலைஞர்களுக்கு இந்த அறிவு முடிவுடனே பரிசுகள் வழங்கப்படுகிறது. பரிசுகளை வழங்க அருட்சோரி ஆலிஸ் அவர்கள் பிளேஸ் அவர்கள் வந்து பரிசு கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். மறைக்கு வகுப்புகள் நடைபெறுகின்றன. மரிய எம்எல்ஏ அண்மையிலே அவர் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடினார். அதனால் பரிசாக இன்றைக்கு மறைக்கு பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுக்கப்படுகிறது. குழந்தையுடைய உடல் சுகத்திற்காக நாம் சிறப்பாக கொண்டாடும் பிறந்தநாள் வாழ்க்கைகளை சிறப்பாக இந்த காலைகளுக்கு நன்றி கைகட்டி நாம் சிறப்பாக ஆசி தொடர்புகளிலே நாளை ஆண்டுதான் நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு விளையாட்டு போட்டி, அதனை தொடர்ந்து மாலையிலே 6:30 மணிக்கு ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுகிறது. உங்கள் நிலைகளில் அன்போடு வரவேற்கின்றேன். அன்புக்குள்ளே பிள்ளைகளை நாம் அனுப்போது நம்முடைய முன்னாள் ஆங்கில பள்ளியிலே அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆசி தொடக்க பள்ளியிலும் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்கில பள்ளி அனுப்புவதாக இருந்தால், தமிழ் பள்ளி அனுப்புவதாக இருந்தால், ஆங்கில பள்ளியோ தமிழ் பள்ளி அது உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஆங்கில பள்ளிக்கு சேர்ப்பதாக இருந்தால் எங்குதான் சேர்க்க வேண்டும்? தலை புரிந்து போய் தலைமுறை எங்கே சேர்க்கிறோம்? நம்ம ஆனால் ஆங்கிலத்தில் தான் சேர்க்கணும். தமிழ் மீடியம் இருந்தால் எங்கே தான் சேர்க்கணும்? ஆர்ட்ஸ் தொடர்ச்சியில் தான் சேர்க்கணும். இதை விட்டு வேற எங்கேயாவது போனால் எங்கே சொல்லியிருக்கேன்? சாவான பாவம் என்பாம் என்பாம் என்பாம்னு சொல்லி பல நேரம் அடித்தாலும் மாவட்டம் மன்னிக்க முடியாது. ஆகவே சிறப்பாக பிள்ளைகளை சேர்த்து நம்மோர் ஆகவே சிறப்பாக செய்ய என்போடு கேட்கிறேன். பிள்ளை எப்படி இருக்கோ அதோடு தான் படிப்பு இருக்கும். எங்கிருந்தாலும் பிள்ளை படித்தால்தான் படிக்கும். அது நன்றாக தெரியும். ஆகவே சிறப்பாக பெற்றோர்கள் கவனமெடுத்து நம்முடைய பள்ளிகளுக்கு ஆதரவு கொடுத்த ஒத்துழைப்புகளை நம்ம என்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற செவ்வாய் 2ஆம் செவ்வாய் நம்முடைய இணை பாதுகாவலர் புனித அந்தோனியார் பள்ளியிலே திருப்பம் நடைபெறுகிறது. அதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புகளே, ஊர் திருவிழா அதை பற்றிய கலை நிகழ்ச்சிகள் இதற்கெல்லாம் சிறப்பாக தயாரிப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நல்ல தயாரிப்பு நல்ல பலனை கொடுக்கும். நான் கடந்த ஞாயிறு சொன்னேன், ஒவ்வொரு ஞாயிறும் சொல்லுவேன், ஒவ்வொரு ஞாயிறும் சொல்லுவேன். ஆகவே அருட்சோறு இருக்கிறார்கள், அவருடைய ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் சிறப்பாக தரமான நிகழ்ச்சிகளை 3/4 மணியில் ஒரு மணிகள் மிக சிறப்பான தரமான நிகழ்ச்சிகளை கொடுக்கிறேன். அடிக்கடி வாரம் சொன்னதாலும் இடத்துல அன்னை கணக்கு கேட்பார்கள். ஒவ்வொரு வாரம் சொல்லப்பட்டதே நீ அந்த நாள் வந்து செஞ்சிருக்க கணக்கு கேட்பார்கள். ஆகவே எல்லாருக்கும் ஒன்று திரளுங்கள். திருவிழாவுக்கான கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்கள். மிக சிறப்பாக தர முடியும். இப்போது பிள்ளைகளுக்கு விடுமுறை வந்தாச்சு. உட்கார வேண்டியதான் வேலை, உட்கார்ந்து பயிற்சி எடுக்க வேண்டியதான் வேலை. அதை சிறப்பாக செய்ய உங்களை நினைவுபடுத்துவேன். நீங்கள் அருமையாக செய்யக்கூடியவர்கள் மிக சிறப்பாக செய்கிறார். நான் என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு கொடுக்க அரைச்சி ஆலோசனை என்போடு அழைக்கிறேன். கைகள்லாம் அவராக கேட்கிறேன். நடித்து நமக்கு பெருமை சேர்ந்த தம்பி பிரவீன் அவருக்கு பொன்னாடை போட்டு பரிசு வழங்குகிறார். ஜோவி சுனில் கைகட்டி டேனியல் ரோஹித்
Dennis, Jerome, Vincent, Ashton, Jeffrey, Jogi, Jamuna, Nanso, and Chori, place our name to the நம்முடைய அண்ணா இல்லத்தின் தலை சூரிய ஆலோசனை நன்றி. நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் வருகின்றேன். இரோவின் ஸ்லோட்டினா, யாமன் கிரேஸ், Christina, Giovanna, Jeremy, Angel, Jansi, Marisho Ratna, Amala, Vijit, Frida. கைத்தட்டி பாராட்டிக்கிட்டே பிள்ளைங்க பரிசு திருநெல்வேலி போய் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வாங்கி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி இந்த பரிசு சரியான நம்மளை கேட்டு மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அகஸ்டின்கால் பிரேஸாக சொல்கிறாங்க. அவங்க இப்போதான் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார்கள். நாம் இளங்குளம் ஒரு சிறப்பு தன்மை என்று சொன்னால் எல்லா மக்களையும் அரவணைக்கிற ஊர் இளங்குளம். எல்லோரையும் நாம் சிறப்பாக கவனிப்போம். எல்லோரும் அதான் நான் இளங்குளத்தில் ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டராக இளங்குளம். அதான் முக்கியமான இயேசு இருப்பது அதுதான். அதைத்தான் இளங்கலை செய்து கொண்டிருக்கு. அவர்கள் அலசிதான் பேச கொடுக்கின்றனர். அவர் நம்ம திருப்பதி வராங்க, பிள்ளைங்க மனைவியில் பங்கெடுக்கிறாங்க, பிள்ளைங்க நாடகத்தில் எல்லா நேரத்தில் நடிப்பாங்க. அதெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. நான் கேட்ட உடனே ஒரு மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டாங்க. இளங்குளம் ஊரை சார்ந்த மட்டுமல்ல, வெளியூர் சார்ந்தவர்கள், வெளியூர் நாம் வருகிறவர்கள் அவர்களும் அதை செய்கிறார்கள். அது பெரிய பண்பு, பெரிய நல்ல பண்பு. அவர் செய்கிறார்கள். பலருக்கு கரவசை மத்தியிலே கைத்தட்டி ஒரு உதவி நமக்கு கேட்கிறார்கள். நல்ல படித்த கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்க, ஆங்கிலம் தெரிந்தவர்கள், பெண்கள் திருமணம் ஆகியிருக்கலாம் அல்லது ஆணாக இருக்கலாம். அவர்கள் வேலையில் அமர்த்தப்படுகிறார்கள். 13,000 சம்பளம் கொடுக்கிறார்கள். நாங்கள் அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் என்னிடம் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் சொல்லி நீங்கள் சென்று அது பணி செய்யலாம். கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ஆங்கிலம் டஸ்பூஸ் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு 13,000 சம்பளம். நாங்கள் அதை விருப்பப்படுகிறவர்கள் செய்கிறோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அறுவடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அல்லாமல் எங்களுடைய உள்ளங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு
வரத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.